இப்போ வந்து நாங்கள் என்ன சாப்பாடுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கொழும்புல இருக்கிற ஒரு ஐயா அவரால் எங்கள்கிட்ட பொருட்கள் கேட்டிருந்தவியல். அவர் வந்து பெட்ராவில் இருக்கிற பிபிடி ஆஃபீஸில் போய் எடுப்பாராம் இந்த பொருட்களை. அப்போ கொடுத்துட சொன்னவர் அளவான சரக்கு பொருள்கள் எல்லாம் கூட கேட்டிருக்கிறார். வாங்க இப்போ நாங்கள் என்னென்ன பொருள்கள் பார்ப்போம். நான் 3 கிலோ எங்களுடைய வறுத்த அரிசிமா பச்சை அரிசிமா கேட்டிருந்தவர். அதோட குரக்கன் மாவும் 3 கிலோ. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் கறித்தூள் வந்து 1 கிலோ தான் கேட்டிருந்தவர். இது மல்லித்தூள், பெருஞ்சீரகத்தூள், கோப்பித்தூள், சின்ன ஜீரகம் தூள், மெட்டமிளகு தூள், இவ்வளவு தான் அவர் கேட்டிருக்கிறார். இன்றைய கொண்டே நாங்கள் போட போகிறோம். இப்படி போடக்குள்ள எங்களுக்கு ஒரு சந்தோஷம் பண்ணுறதுக்காக நாங்கள் இந்த கட்டிங்க எடுத்துனாங்க. இதே மாதிரி உங்களுக்கும் ஏதாவது பொருள்கள் தேவைன்னு சொன்னால் நான் வாட்ஸ்அப் நம்பர் போடுவேன், அதுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஓகே, இப்போ நாங்கள் என்ன சாப்பாடுன்னு பார்த்துருவோமா? பார்த்தீங்களோ உறவுகளே, எங்களுடைய மரஞ்செடிகள் எல்லாம் உங்களுக்கு இதுக்குள்ளையான நின்று நடுவை காட்டினபடி நாங்கள் நல்லா அந்த குளிர்ச்சியா நிற்கிது. இந்த பார்த்தீங்களா மஞ்சள் பிள்ளையார் சவரத்தை குளிர்ச்சியா இருக்குது. ஏதோ ஒரு படத்துல இந்த இப்படியும் குத்துறவி எரிஞ்ச இப்படி படியா இருக்கே. ஓகே, உண்மையில அந்த என்ன படத்துல குத்துற தனுசுண்ட படம் உண்டு, என்ன படம் உண்டு எனக்கு தெரியாது, இப்படிதான் குத்தி இருக்கிறது. ஓகே, இப்ப நாங்கள் இப்ப என்ன சாப்பாடு போவோமா? வணக்கம் உறவுகளே, நாங்கள் நல்ல சுகமா இருக்கிறோம், நீங்களும் நல்ல சுகமாக இருக்க வேணும்னு சொல்லிக்கொண்டு இன்றைக்கு வந்து உங்களுக்கு என்ன சாப்பாடு செய்து காட்ட போறோம்னு சொன்னால் பழைய காலத்து முறைப்படி உளுத்தம் களி. உண்மையில இன்னும் எல்லாம் இது வந்து டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா. இதுல வந்து இதுவும் விடலாம், நல்லெண்ணெய் தான் நான் உண்மையில விடுறதுக்கு இருந்தேன்னா பிள்ளைகள் வந்து நல்லெண்ணெயை விட்டு குழப்பி விட்டா பெருசா எடுக்காயினம் களியாண்டி போட்டு நான் எனக்கு பிடிக்கும் நல்லெண்ணெய். அப்ப எனக்கு கொஞ்சம் நல்லெண்ணெயை கடைசியில விட்டு காட்ட போறோம் உங்களுக்கு. அதோட வந்து வித்தியாசமான களியை கிண்டலாம். தனியா அந்த எலும்பு அந்த முத்திரை இந்த ஆக்களுக்கு எல்லாம் அந்த உளுந்தில வந்து தனியா பச்சையா வறுத்து போட்டு தனியா அரிசியும் கொஞ்சம் போட்டு வறுத்து போட்டு அதுக்குள்ள மிக்சியில போட்டு அடிச்சுட்டு அதை தனியாவா பச்சை தண்ணியில கிண்டுறது. அதான் நுடுத்தம். அதுக்குள்ள வந்து நல்லெண்ணெயை விடுறது. அதுக்குள்ள பாலுகளோ ஒன்றுமே விடுறது இல்லை. இப்படி ஒரு களி கிண்டலாம். அடுத்தது வந்து நீங்க நல்லெண்ணெயை மட்டும் விட்டு உளுத்தம் மாவுல போட்டு கிண்டலாம் உளுந்துல. அப்படி பல களிகள் எல்லாம் கிண்டி காட்டலாம் உங்களுக்கு. நான் இன்றைக்கு பழைய காலத்து முறைப்படி இப்ப வந்து வயசு போனாக்கள் எல்லாம் என்னண்டு இருக்கிறோம்னு பார்த்தா இந்த இதுகள்லாம் நொடியல்மா, இந்த களி, இந்த உளுந்து வகைகள் அதுகள் எடுத்துதான் நல்லா இருக்கணும். அதனால உங்களுக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடணும்ன்றதுக்காக நான் இப்படி ஒரு வயசு போன அம்மாட்ட கேட்டு இந்த களியை கிண்ட வந்திருக்கிறேன். அதோட உறவுகளும் கேட்டிருக்கணும், அக்கா எனக்கு இந்த களி கிண்டி காட்டுங்கன்னு சொல்லி. அதனாலதான் இப்படி ஒரு நான் களி கிண்டுறேன். நான் வீட்டை வந்து இனிப்பன்னு சொல்லி போட்டு பெருசா எடுக்காயினம். அதனால இப்படி கிண்டுற குறைவு இருந்தாலும் பெனங்கட்டி இருக்கிறார்களுக்கு பெனங்கட்டியை போட்டு கிண்டு கொள்ளுங்க. பெனங்குட்டான்னு சொல்றேன் நீங்கள் வெளிநாட்டுல இருக்கிற மக்கள் உறவுகள். இப்ப நான் வந்து பெனங்கட்டியே பழகிட்டுது. இப்ப அதோட ப்ரௌன் சுகரும் கொஞ்சம் போட போறேன். என்னன்னு சொன்னா இவியலுக்கு வந்து அந்த பெனங்குட்டான போட்டா அவியல் சொல்லுவினோம் தெரியும் தானே. இப்ப நல்லெண்ணெய் விட்டால் அது ஒரு கயற்தன்மை, அதுகள்லாம் உண்மையில சத்தான சாப்பாடு எங்களுக்கு தெரியும். பிள்ளைகளுக்கு பெருசா தெரியாது, அவைகளுக்கு பழக்க வேணும். அதனால நீங்களும் இப்பவே பழக்கி கொள்ளுங்க கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து. ஓகே, பத்திய களியல் பத்தியக்காரருக்கும் இந்த களியை கொடுத்து கொள்ளலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் வந்து பால் விட போறேன். நீங்க பாலை விடாமல் தான் அது பத்திய களியன்னு சொல்றது. அதுவும் உங்களுக்கு கண்டிப்பா ஒரு நாளைக்கு செய்து போடுவேன். இது வந்து உண்மையில நல்ல ஒரு டேஸ்டா இருக்கும். வாங்க இப்ப நாங்கள் அந்த களியை கிண்டி கொள்ளலாம். ஏன்னா பத்திய களியன்னு சொல்லலாம், உளுத்தங்களியன்னு சொல்லலாம். நான் வந்து நல்லெண்ணெய் விட போறேன் என்று சொன்னா இதுக்குள்ள பால் விட போறேனே தவிர மிச்சம்படி ஒன்றுமில்லை. வாங்க அந்த களியை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யாராவது எங்கட வீடியோக்குள்ள புதுசா வாரீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க. அதர் வயல் எங்களுக்கு சப்போர்ட்டா இருக்குமென்னு சொல்லிக்கொண்டு வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ வாங்க நாங்கள் தேவையான பொருட்களை பார்ப்போம். நான் உளுத்தம்மா வந்து நான் 1.5 சுண்டு எடுத்துருக்கிறேன். இது வந்து நல்லா வடிவாக எல்லாம் கழுவி எல்லாம் காய வச்சு வறுத்து தான் நல்லா வடிவாக எடுத்து வச்சுக்கணும்னு சொன்னால் நாங்கள் உடனையும் வறுத்து அப்படியே முழு உளுந்தாவே அந்த கருத்தை கோதெடுக்காமலே நாங்கள் உளுத்தங்களி செய்து கொள்ளலாம். நான் அதுக்கு உங்களுக்கு சொல்லுவேன். இது வந்து நான் நீட்டாக ஆக்கி வச்சிருக்கிறேன். இங்கால பார்த்தீங்கன்னா பெனங்கட்டி 2 எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த மாதிரிக்கு 2 ஓலையெல்லாம் பிச்சு போட்டு வச்சிருக்கிறேன். அரிசி மாவு வந்து சிவத்த பச்சை அரிசி மாவு வந்து 1/2 கப் எடுத்து வச்சிருக்கிறேன். கப்பில் 1/2 கப், இதுவும் கப்பில் 1 கப் உளுத்தம்மா.
அதோட வந்து சீனி வந்து நான் வந்து கருத்த ப்ரௌன் சுகர் சாரி கருப்பண்டு தருவது ப்ரௌன் சுகர் எடுத்துருக்கிறேன். அது வந்து இனிப்பு காணாதபடியாக நான் எடுத்து வச்சிருக்கிறேன். நீங்கள் இனிப்பு காணுமெண்டா அதை விடலாம். மற்றது உப்பு வந்து கட்டாயமாக எல்லாத்துக்கும் போடக்கூடியது ஒன்று தான். மற்றது பால், நான் வந்து பால் எடுத்துருக்கிறேன். முதற்பால் கப்பிப்பால் எல்லாம் 3 தரமாக புழிஞ்சு பால் எடுத்து வச்சிருக்கிறேன். பாதி தேங்காய், ஒரு தேங்காயில் பாதி தேங்காய் எடுத்து வச்சு இப்படி உழவு பால் எடுத்து வச்சிருக்கிறேன். முதல்ல வந்து நாங்கள் இந்த பெனங்குட்டான் இருக்குதானே, பெனங்குட்டான்னு தான் நீங்கள் சொல்லுவீங்க, நாங்கள் பெனங்கட்டியன்னு பழகிட்டோம். அதுக்குள்ளே அளவாக தண்ணி ஊற்றி இதை இப்போ நாங்கள் காய்ச்சி எடுக்க போகிறோம். ஏன்னு சொன்னால் இது எடுக்கல ஓலையெல்லாம் இந்த ஓலையெல்லாம் வரும், வேறு ஒன்றும் வராது. ஓலையெல்லாம் முக்கியமாக எங்களுக்கு வரும். இருந்தாலும் ஒருக்கா காய்ச்சி எடுத்தோம்னா எங்களுக்கு நல்ல இதை வந்து நாங்கள் வடிவா ஒருக்கா காய்ச்சி எடுப்போம். இந்த உளுத்தம்மாவுன்ற இது வந்து நான் வந்து எல்லாம் வடிவா எல்லாம் வறுத்துருச்சு நாங்கள் மில்லில் தான் கொடுத்து அரைக்கிறோம். நாங்கள் என்னென்னு சொன்னால் உளுந்தும் வந்து டக்கண்டு மிக்சியை கொஞ்சம் இதாக்கி போடும். கொஞ்சம் நல்ல மிக்சின்னு சொன்னால் நீங்கள் உடனே என்ன செய்யலாம்னு சொன்னால் உடனே முழு உளுந்து வெளிநாடுகள்ல எல்லாம் உளுத்தம்மா எல்லாம் டக்கண்டு இப்படியெல்லாம் செய்யலாதான். அதனால நீங்கள் முழு உளுந்தையோ இல்லைன்னு சொன்னால் உடைச்ச உளுந்தையோ வேண்டி மலமலாண்டு வருங்கோ. வறுத்து உளுந்த கோது உடைக்காத உளுந்தன்னு சொன்னால் நீங்கள் டக்குன்னு வறுத்து போட்டு நல்ல வடிவா அதை பிறகு நீங்கள் மிக்சியில் போட்டு அடியுங்கோ. கொஞ்சமாக பச்சை அரிசியோ இல்லைன்னா வெள்ளை பச்சை அரிசியோ எடுத்துட்டு அதோட சேர்த்துட்டு நீங்கள் அடித்து போட்டு உளுத்தம்மா கிண்டி எடுத்தீங்கன்னு சொன்னால் அது நல்ல ஒரு கோதில் நீக்காத வந்து பச்சை தண்ணியில் கிண்டி எடுக்கிறவையார். அந்த என்னென்னு சொல்கிறது பத்திய களிகளுக்கு வந்து நல்லெண்ணெய் விடுவினாம். இது வந்து அந்த எலும்பு அழாது எழுதுகளுக்கு எல்லாம் நல்லதாம். அந்த கருத்த கோது உளுந்து சரியான சத்து இருக்குது. அது வந்து நீங்கள் கோதை எடுக்காமலுக்கு அப்படின்னு செஞ்சு விடலாம். கிணக்க கிழக்க மிதட்டுகளில் செய்யலாம். இதை பால் எல்லாம் விடாமலுக்கு எல்லாம் களி கிண்டி சாப்பிட்றது. பத்திய களிகளுக்கு முக்கியமாக அப்படிதான் பால்கள் எடுக்கிறே இல்லை. இது வந்து நான் பழைய காலத்து முறைப்படி எங்களோட உளுத்தங்களி தான் நான் கிண்டுறேன். ஓகே, இது வந்து எங்களுக்கு பெனங்கட்டி வந்து கரைஞ்சி ஒன்று இருக்குதோ அந்த இடையில இந்த ரோசாவின் கதையை வந்து சொல்லிக்கொள்ளுவோம். என்னன்னு சொன்னால் ஒரு அண்ணாவோ அண்ணாவோ அங்களோ தெரியா ஒரு ஆக கேட்டிருக்கீங்கன்னா இந்த ரோசா என்னன்னு நீங்கள் இந்த பயிரை வந்து இப்படி கேனுகளுக்குள்ள உண்டாக்குறீங்களேண்டு இந்த கேனை வந்து கீழால முதல் ஓட்ட வையுங்க. என்னத்தாலையும் இப்போ நெருப்பில் சுட்டுட்டோ இல்லைன்னு சொன்னால் அவங்களால எப்படி ஓட்ட வைக்கலுமோ அப்படியே ஒரு ஓட்ட வையுங்க கீழால. ஏன்னு சொன்னால் அந்த தண்ணிகள் நின்றாலும் இந்த மரம் வந்து அழுகாது. அப்போ கீழால தண்ணி போடும். இப்போ கூடுதலாக மழை மாறி எழுகல தண்ணி நிற்கும். இங்கே எங்களுக்கு இங்கே மழை மாறி வந்தால் தண்ணி நிற்கும் கட்டாயமாக தேங்கி. அப்போ கீழே ஓட்ட வச்சா தான் தண்ணி வழியால் போகும். அப்போ கீழால ஓட்டை 2 வச்சிருக்கிறேன். இப்போ வந்து நான் இந்த ரோசா வாங்கின வழியாக நான் உங்களுக்கு இதில் வச்சு காட்டினானே தவிர நான் வைக்கிற இடமெல்லாம் வேறு இடத்துல மாற்றிடுவேன். இப்போ உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் இது சொல்லி கொண்டிருக்கிறேன். இது வந்து நான் என்னென்னு சொல்கிறது இப்போ மண்ணை போடுங்க. மண்ணுக்கு மேலான நான் இங்கே ஒரு பசலை ஒன்று விற்கிது. ஒரு இயற்கையான பசலை இருப்பு எங்களுடைய இயற்கை பசலை அதை வாங்கி கொண்டு வந்து நாங்கள் மண்ணோட கலந்துட்டும் போடலாம். புல்லாத்து போட தேவையில்லை. நீங்கள் மண்ணை போட்டுட்டு இந்த பசலையை மேலால போட்டு மண்ணோட சேர்த்து கிளவுங்க. கிளந்துட்டு போடுங்க. கிணக்க பசலையை போடாதேங்கோ, முதல்ல சுட்டுடும். கொஞ்சம் கொஞ்சம் வேற விட்டுட்டு போனீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு போன் ஒன்று அடிக்குது. இப்படித்தான் எல்லா உறவுகளும் எங்களுக்கு போன் அடிக்கிறது. அதனால டக்கண்டு எடுத்துட்டோம், கோலை கதைச்சு முடிச்சுட்டோம். இப்போ இது வந்து சொன்ன குறை அப்படியே நீங்கள் பயிரை நடுங்க. அப்படியே நட்டிங்கன்னு சொன்னால் கலந்து போட்டு பசலையை போட்டு கலந்து போட்டு பயிரை நட்டிங்கன்னு சொன்னால் நல்லா வரும். இப்படி ரோசாவோல் வைக்கிறீங்கன்னு சொன்னால் இடைக்கூட தேயிலக்கட்டை சாயத்தில் இந்த நீங்கள் பிளேண்டி காத்துற தேயிலக்கட்டை இருக்குதானே அதை கொஞ்சம் முட்டை கோது எல்லாம் போட்டு இப்படி ரோசாவலுக்கு வளர்க்கலாம். மற்ற பயிர்களுக்கு நீங்கள் இடைக்கூட நீங்கள் கவனிச்சாலே சரி. அந்த மண்ணை பதப்படுத்தி கொண்டு கிண்டி மண்ணை பதப்படுத்துங்க. எல்லா பயிரும் வரும். பிறகு நீங்கள் ஒரு காலம் திருப்பி அடுத்தடுத்த பயிர் வைக்க போறீங்கன்னு சொன்னால் மண்ணை மாற்றி வையுங்கோ. அப்போ கொஞ்சம் மண் வந்து சொப்டா வரும். நல்லா இப்போ இதாக எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நான் வந்து இப்போ தான் தொடங்கி இருக்கிறேன். ஒரு 16 கேனுக்கிட்ட வெட்டி வச்சு தொடங்கி இருக்கிறேன். எல்லாம் உங்களுக்கு வேற காட்டுறேன். மிளகாய் கண்டெல்லாம் நட்டுட்டேன். கத்தரி நாதெல்லாம் போட்டிருக்கிறேன். எனக்கு பயிர் பைத்தியம் தெரியும் தானே. நல்ல இதுகள் வைக்கணும்னே எனக்கு ஒரு சரியான நாள் விருப்பம். இங்கே அடுத்த ரோசா பேருங்க இங்கே அதை வேண்டி வச்சிருக்கிறேன். இப்போதான் மயானந்த நல்ல ஒரு பர்பிள் கலர் மாதிரி ஒரு கலர் இந்தா சூப்பராக இருக்கு. ஓகே, இப்போ அதுவும் நான் ஒரு கேனில் தான் இப்படி வைக்க போகிறேன். ஓகே, அதுவும் ஒரு பக்கம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். சொன்னாங்க ஒரு உறவுகளுக்கு நாங்கள் கண்டிப்பாக பதில் அளிக்க வேணும். அதனால் பதில் அளிச்சிருக்கிறேன். இப்போ வந்து பாருங்க பெனங்கட்டியும் கரைஞ்சி ஒன்று வந்துடுது. இன்னும் ஒரு கட்டி ஒன்று இருக்கும். அதுவும் கறியட்டுக்கு நாங்கள் இதை வடிச்செடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு இந்த பெனங்கட்டி வந்து நல்லா கரைஞ்சிடுது. இப்போ வந்து நாங்கள் இந்த வேறு ஒரு சட்டியில் களிகின்ற சட்டிக்கு நாங்கள் வடித்து கொள்ளுவோம். இந்த சுட வடிக்கலாம். என்னென்னு சொன்னால் இந்த என்னுடைய வடி வந்து
உருகாத வடி. சில பேர் அந்த தெரியாது நம்ம இந்த இப்படியான வடியெல்லாம் வடிச்சு விட்டா உருவிடும். ஓகே, இங்கே பார்த்தீங்களா ஒன்றுமே விரைய இல்லை, ஓலையும் விரைய இல்லை. ஓகே, இஞ்சி சின்ன ஒரு ஓலை ஒன்று இந்த சட்டியில் நிற்கிறேன், அறிஞ்சு பாருங்க. இந்த சட்டியில் வேறு கொட்டி நிற்கிறேன். ஓகே, இப்போ வந்து எங்களுக்கு இது ரெடி ஆகிட்டு. ஆனால் இது சூடாயிருக்குது. இதுக்குள்ளே இப்போ நாங்கள் இந்த பால் இதுக்கு தானே புளிஞ்சு வச்சுருக்கிறோம் பால், இதை வந்து விட்டுக்கொள்வோம். இப்போ வந்து நாங்கள் கணக்க உப்பு போட தேவையில்லை, கொஞ்சமாக போடுவோம். ஏன்னு சொன்னால் அந்த பெனங்கட்டிலே உப்பு தன்மை இருக்குது, அதனால உப்பு கணக்க போடக்கூடாது, சொட்டு தான் போடணும். இப்போ வந்து நாங்கள் அடுத்தது இதுக்குள்ள இந்த அரிசி மாவு கொட்டி கொட்டி இப்படி கலந்து கொள்ளுவோம். அடுத்தது வந்து நாங்கள் உளுத்தம் மாவு போடுவோம், அதையும் படிவாக கலந்து விடுவோம், கட்டி வராமல் கலந்து விடுவோம். இந்த 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 அகப்பியை விட இந்த இப்படி கம்பி வச்சிருப்பீங்களானே அந்த முட்டியல் அது இதெல்லாம் அடிக்கிற மாதிரி இது அதாலே அடிச்சிங்கன்னு சொன்னா இந்த மா வந்து கட்டி இல்லாமலுக்கு வடிவா அடிச்சு கொள்ளுவீங்க. பாருங்க நல்ல வடிவா நாங்கள் உளுத்த மாவும் அரிசி மா எல்லாம் வடிவா கலந்துட்டோம். பார்த்தீங்களா வடிவா கலந்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்களா ப்ரௌன் சுகர் வந்து 3 டீஸ்பூன் எடுத்துருக்குறேன் சின்ன கரண்டியால், அதையும் போட்டுக்கொள்கிறேன். என்னன்னு சொன்னால் பெனங்கட்டி வந்து பெருசாக இனிக்காததால் கொஞ்சமாக நான் ப்ரௌன் சுகர் போட்டிருக்குறேன். இப்போ வடிவா இதையும் கலக்கியாச்சு. இனிமேல் நாங்கள் இதை அடுப்பில் வைப்போம். அடுப்பில் வச்சு அடிப்பிடிக்காமலுக்கு கிண்டி கொண்டிருக்க போனோம். இனிமேல் வந்து எங்களுக்கு இது தேவையில்லை, இனிமேல் வந்து அகப்பை எங்களுக்கு தேவை. அகப்பையோ கரண்டியோ நான் வந்து இன்றைக்கு எங்களுடைய அகப்பையால் தான் கிண்டி போகிறேன். இது வந்து பாலை கொதிக்க வச்சு நீங்கள் கிண்டி கொள்ளலாம், ஆனால் இப்படி கிண்டுறது நல்லா இருக்கும். பாருங்கோ இப்போ வந்து நாங்கள் தடிச்சு கொண்டிருக்குது வந்து பாருங்கோ. இந்த கீழே வந்து அடிப்பிடிக்காமலுக்கு வடிவாக கிண்டி கொண்டு போகணும். இந்த பார்த்தீங்களா அந்த கீழால் எங்களுக்கு சரியான இது வருது. அடுப்பை வந்து கொஞ்சம் குறைச்சி விட்டுட்டு இப்படியே கைவிடாமல் கிண்டி கொண்டு இருக்க வேணும். தடிச்சு கொண்டு வருது எங்களுக்கு. பார்த்தீங்கன்னு சொன்னாங்க நல்லா தடிச்சு கொண்டு வருது பாருங்க. இப்படியே கைவிடாமல் கிண்டி கொண்டே இருக்கணும். இந்த பார்த்தீங்களா தடிச்சு கொண்டு வந்துடுது. ஆனால் களி வந்து இப்படி கிண்டுறதான் ஒரு உண்மையாக டேஸ்ட். மற்ற பாலை கொதிக்க விட்டு சும்மா நாங்கள் வீட்டில் கிண்டுறதா டக்காண்டு தடிச்சிடும். இது வந்து ஒரு நல்ல சுவையாக இருக்கும். உண்மைக்கு இது வந்து எங்களுடைய உறவுகள் கேட்டதுக்காகத்தான் டக்காண்டு கிண்ட வலிக்கிட்டு நாங்களே. ஒராக்கள் கேட்டது அடுத்து அப்படி எங்களுக்கு இந்த களியொருக்கா கிண்டி காட்டுங்க உளுத்தம்மா அளவை சொல்லி கிண்டி காட்டுவோம். பழைய காலத்துல அந்த உளுந்து தூட்டுற இது இருக்குதானே என்ன அந்த கல்லுகளால என்ன திருகணையில செய்து போட்டு தான் இப்படி உளுத்தங்களியில் எல்லாம் கிண்டி வயசு போனாக்கள் முந்தி இப்ப இருக்கிற காரணங்கள் எல்லாம் இதுதான். ஏன்னா இந்த உளுத்தம்மா இந்த களி ஒடியல் புட்டு இந்த பழைய சாப்பாடு எல்லாம் எல்லாரும் சொல்றாங்க கண்டிப்பா கிழமையில ஒரு நாளைக்கு கண்டாலும் சாப்பிடுவோம். உங்களுக்கு வந்து நான் கருப்பு உளுந்துலையும் அப்படியே என்னன்னு சொல்றது திருச்சி இந்த திருட்டாம கொள்ளாமலும் பால் விடாமலும் செஞ்சு ஒரு நாளைக்கு காட்டுவோம். என்ன ஒரு நாளைக்கு அப்படி ஒரு வீடியோ போடுவோம். இது வந்து பிள்ளைகள் எல்லாம் விரும்பி சாப்பிடுவோம். என்ன இது வந்து ஒரு இது இந்த பிள்ளைகள் எல்லாம் மழை விளாண்டு வந்து சாப்பிடுவோம். இங்க பாத்தீங்களா எனக்கு இந்த சட்டியில வந்து அடிப்பிடிக்க இல்லை, இந்த அப்படியே கைவிடாம இப்படி இப்படி கிண்டி கொண்டே இருக்கணும். இதுலதான் பிரச்சனை. இங்க பாத்தீங்களா இன்னும் கொஞ்ச நேரம் கிண்டிதான் காணும். இன்னும் கொஞ்ச நேரம் கிண்டோணும். என்ன சட்டிய ஒரு பக்கம் கையை பிடிச்சு கொண்டு இருக்கணும். வேணாண்டா கிண்ட அடுப்புல வச்சு கிண்டேலாம் அது. இந்தா பாருங்க இன்னும் கொஞ்சம் இருக்கு கிண்டுறதுக்கு. இந்த இப்ப நீங்க இந்த கட்டு நல்லெண்ணெய் விடுறேன்டா நீங்க இந்த கட்டு நல்லெண்ணெய விடலாம். இப்ப வந்து நாங்கள் வடிவா களியெல்லாம் கிண்டிட்டோம் பாருங்கோ. இந்த சூப்பரா வந்திருக்கு எங்களுக்கு. இப்ப வந்து நல்லெண்ணெயும் கொஞ்சம் விட போறேன். இதை கொஞ்சம் முதல்ல கிள்ளி ஒரு டிஷ்ல வச்சுக்கொள்வோம். இந்த பாத்தீங்களா இப்படி இருக்கணும் களியண்டா. இந்த எப்படி இருக்கு களி பிடிச்சிருக்கா? இந்த பாத்தீங்களா களிய இப்படி இருக்கணும் களியண்டா.
தண்ணியா ஊத்துப்படக்கூடாது. சும்மா அந்த மாதிரி இருக்கேண்ணே. ஆற விட்டு சாப்பிட நல்ல டேஸ்டா இருக்கும். ஒரு பிளேஞ்சியோட சாப்பிட்டா பார்த்தீங்களா சூப்பரா வந்திருக்கேண்ணே. சூப்பரா இருக்கு. இப்போ வந்து நாங்கள் இந்த மிச்சத்துக்குள்ள நல்லெண்ணெய் விட போறோம். என்னண்டா நல்லெண்ணெயும் இதுக்கு விட்டு சாப்பிடும் அந்த மாதிரி இருக்கு. நீங்க பத்தியக்காரருக்கு இப்படியும் கொடுக்கலாம். பால் விருப்பம்டா நீங்க பத்தியக்காரருக்கு இப்படியிலையும் கொடுத்து கொள்ளலாம். இதெல்லாம் முழுக்க சத்து தானே. இந்த நல்லெண்ணெய் விடுறேன், நீங்க உண்டனை விடுங்க. நான் வந்து அளவா தான் விடுறேன். என்னன்னு சொன்னா நாங்கள் உடனே இப்ப சாப்பிட போறோம். அடுப்ப நிப்பாட்டின்னா இப்ப போட்டுட்டேன். இந்த இதே முருகா நல்ல வடிவா கிண்டியே இருப்போம். பாத்தீங்க நல்லெண்ணெய் வந்து விட்டா அப்புறம் இந்த சட்டியில வந்து ஒட்டாது. இந்த ரெண்டு வாடல 2 பேர் இந்த கொஞ்சம் நான் முதலே அடிப்பிடிக்க விட்டுட்டேன். என்னண்டா அடிப்பிடிக்க விட்டேன்னா அது அடிப்பிடிக்கும் கண்டிப்பா. அது சொட்டு அடிப்பிடிக்கும். இந்த இப்ப வந்து பாருங்க, இந்த இப்ப பாருங்க, இந்த இப்படித்தான் இந்த நல்லெண்ணெய் விட்டா இப்படித்தான் சாப்பிடுவோம். சூப்பரா இருக்கு தெரியுமா. நல்லெண்ணெய் விட்ட களி எனக்கு உண்மையா நல்லெண்ணெய் காணாது. பார்க்க ஆசையாக இன்னும் கொஞ்சம் போட போறேன். இந்தா அகப்பையில் கிடக்கிறதே ஒரு கவரை ஆண்டி விடுவோமா. பாருங்க இந்த மாதிரிக்கு நல்ல வடிவா வடிச்சாச்சு. இப்போ நாங்கள் திருப்பவும் இதை வடிவா கிண்டி எடுப்போம். பார்த்தீங்களா வடிவா கிண்டி எடுப்போம். இனிமேல் நான் மாடு பண்ணி பாட்ட போகிறேன். எங்களுக்கு காணும் இந்த பார்த்தீங்களா நல்லெண்ணெய் எல்லாம் இந்த களியில சேர்ந்துட்டு நாங்கள் திருப்ப வேணும்னா நீங்கள் கூட நல்லெண்ணெயை விட்டு கொள்ளுங்க. எனக்கு விட சொல்லுது திருப்பவும் விடத்தான் சொல்லுது. என்ன சொன்னா நல்லெண்ணெய் விட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். பத்தியக்காரருக்கு இது ஒரு பார்த்தீங்களா சட்டியில் விட்டாம வரும். பார்த்தீங்களா இதே நாங்கள் ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கொள்ளுவோம். பார்த்தீங்களா இப்போ வந்து நாங்கள் இது ஒரு டிஷ்ஷில் போடுவோம். நல்லெண்ணெய் களி எப்படி இருக்கு. சூப்பரா இருக்கு. எண்ணெய் வாசம் அந்த எண்ணெய் உளுந்தெல்லாம் சேர்ந்து வர நல்ல வாசமா இருக்கு. இந்த சட்டி வந்து நாங்க ஊற போட்டு இந்த கழுவ சரி என்ன இதுக்குள்ள ஒன்றும் இல்லை. சரி ஓகே எங்களுக்கு களி கிண்டி முடிஞ்சது. பாத்தீங்களா நல்லெண்ணெய் களி. இதுக்கு மேல பச்சையாவும் நாங்க நல்லெண்ணெயை விட்டு கொள்ளலாம். இதுக்கு மேல மேலாலையும் நல்லெண்ணெய் விட்டு சாப்பிடலாம். உண்மையில நல்ல டேஸ்ட் கிட்ட வந்து காட்டுங்க எப்படி இருக்கு. நல்லெண்ணெய் சுடுவது எனக்கு அதனாலதான் நான் தூக்கி காட்டையெல்லாம் நினைக்கிறேன். இந்த நல்லெண்ணெய் களியை பாருங்க இப்படி, இந்த களியை பாருங்க இப்படி வித்தியாசம் தெரியுதா. நல்லெண்ணெய் களி ஷைனிங் பண்ணுது. இங்கே பாருங்க. ஆனா இது நல்லா இருக்கும், இது ஒன்றும் நல்லா இருக்கும். என்ன சூப்பரா இருக்கு. நம்ம நாங்க சாப்பிட்டு பார்ப்போமா அப்படி டேஸ்டா இருக்காண்டு. சும்மா அமர்க்கலமா தான் இருக்க போதும் நண்டை களி. சும்மா வாசம் கமாக்குதான். வாங்க இனிமேல் சாப்பிட்டு பார்ப்போம். இப்ப வந்து நல்ல வடிவா எல்லாம் நாங்க களி கிண்டி முடிச்சு எனக்கு கொண்டு வந்து காட்டுங்க. சூப்பரா வந்துருக்கு எங்களுக்கு. எல்லாம் சட்டியில கிடந்த எல்லாம் நான் வலிச்சிட்டேன் பாருங்க. இந்த இதை பாத்தீங்களா இந்த நல்ல இறுகி கொண்டு வந்துட்டு பாத்தீங்களா இப்படி இருக்கணும் களியாண்டா. இப்படி இதுக்குள்ள போடுவோம். இன்னொரு டிஷ்ல போடுவோமா. இன்னும் இருவா கிடாக்கு சுடுவதல்லோ. ஆனா இதுல கொஞ்சமா எனக்கு சாப்பிட்டு பார்க்க போறேன். மற்றது வந்து முக்கியமா எனக்கு நல்லெண்ணெய் களி. இதுதான் எனக்கு உண்மைக்கு பிடிக்கும். இந்த நல்லெண்ணெய் களியை பாருங்க அந்த மாதிரி வறண்டு வந்துடுது. சூப்பரா இருக்கா. இங்க பாத்தீங்களா நல்லெண்ணெய் சரி இனிமே வந்து நாங்க இதை சாப்பிடுவோம். என்னன்னு சொன்னா சரியா சுடுவது இல்லைன்னு சொன்னா இன்னும் படிவா அந்த என்னன்னு சொல்றது அந்த தொதல் கட்டி மாதிரி வருமே. முதல் நோமல் களியை சாப்பிடுவோமா. இப்படியே நாங்க பச்சையாகவும் நல்லெண்ணெயை விட்டு கொள்ளலாம். இப்படியே நாங்க அடுப்பெல்லாம் விட்டு நல்லெண்ணெயை சாப்பிட முடியல. நாங்க பச்சையாகவும் இதுக்குள்ள விட்டு சாப்பிட்டு கொள்ளலாம். பாப்போமா. இப்ப வந்து இன்றைக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு தரம் வேற இல்லை. தம்பி இப்ப நர்சரியால வந்து அங்க நிக்கிறான். இவர் வீடியோ எடுத்து கொண்டிருக்கிறார். மற்ற பிள்ளைகள் இன்னும் பள்ளிக்கூடத்தால இன்னும் ஸ்கூலால வேற இல்லை. இப்ப வந்து நாங்க சாப்பிடுவோம். நல்ல டேஸ்டா இருக்கா. உண்மையில நல்ல டேஸ்டா இருக்கு. என்னது நல்லெண்ணெய் களி. சூப்பர் வேற லெவல். உண்மையில என்னன்னு சொல்றேன். இப்ப நானே செஞ்சு நானே நடுவ சொல்ல வேண்டிய ஆகாது. அப்படி டேஸ்டா இருக்கு. கண்டிப்பா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுவோம். என்னன்னு சொன்னா இப்ப இனிப்புன்னு சொல்லி போட்டு களிய விடாதேங்க. இப்ப நாங்க பெனங்கட்டி போடலாம், இல்லைன்னா ப்ரௌன் சுகர் போடலாம்.
கண்டிப்பா களியண்டா யாருக்கு தான் பிடிக்காது, இருந்தாலும் சீனி போடுற ஆக்களுக்கு பிடிக்காது. உண்மையா நல்ல டேஸ்டா இருக்கு. நான் காலையில கிண்டினா பின்னேரம் கிடந்தா இதைத்தான் சாப்பிடுவேன், வேறு சாப்பாடு எடுக்க மாட்டேன். எனக்கு அப்படி பிடிக்குமேன்னு சொன்னா இது காலமை உடனே கிண்டி சாப்பிட்றத விட கொஞ்சம் செல்ல சாப்பிட்றது இன்னும் டேஸ்டா இருக்கும். அதே மாதிரி இராவு கிண்டி போட்டு காலையில சாப்பிட்டு பாருங்க, பழுதா வைக்காமலுக்கு நைஸா கிண்டி நைஸா சொப்ட்டு அலையாமலுக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்க. அந்த இந்த தொதலை நான் இடக்கட்டத்தில் எடுத்து சாப்பிடுவோம், அந்த மாதிரி டேஸ்டா இருக்கு. உங்களுக்கு வேணும் வேகுறது, எனக்கு பார்க்க பார்க்க பசியும் வந்துட்டு வாயும் வீடியோ எடுத்தோன்னீங்களா? ஓகே, நாங்கள் உண்மையாக சேர்ந்து சாப்பிடுவோம். உண்மையில நல்ல டேஸ்டா இருக்கு. கண்டிப்பா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுவோம்ன்றதுக்காக தான் சொல்றோம். இது வந்து பழைய காலத்து முறைப்படிதான் நான் கேட்டு செஞ்சேன். நானா உண்மையில நாங்கள் வந்து என்னன்னு சொல்றது, இப்ப எங்கட பாடல நான் வந்து பாலை கொதிக்க வச்சுதான் பழமையா கிண்டுறேன். நான் பழைய காலத்துல இப்படி தனங்குன்றவியல் கேட்டேன். நான் ஒரு வயசு போன அம்மாவே ஒரு ஆக்களை இங்க சொன்னா இந்த பிளான்ல கிண்டுங்கோ கண்டிப்பா நல்லா இருக்குமெண்டு. நாங்களெல்லாம் பழைய காலத்துல இங்க இப்படி எல்லாம் தெரியாதான் எங்களுக்கு கிண்டினது சொல்லி தந்தவா. உண்மையில நல்ல டேஸ்டா இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இதை விட இன்னும் கணக்கு மெதட்டோட உங்களோட சந்திக்கிறேன். என்ன வீடியோ முடிச்சு கொள்ளுவோம். லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களை. இன்னும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறோம். பாய்.